வித்யாஸ்ரீ சுப்ரமணியம் தாட் ஃபார் த டே. ஒரு பெரிய கம்பெனியில் 3 பேர் இன்டர்வியூ பண்ணுறாங்க. இன்டர்வியூ பண்ணி ஒரு 3 பேரை வந்து சேல்ஸுக்கு சூஸ் பண்ணுறாங்க. சேல்ஸுக்கு சூஸ் பண்ணோடனே ஃபர்ஸ்ட் ஆளை வந்து டார்கெட் கொடுக்குறாங்க. எல்லாரும் எவ்வளோ வந்து இந்த ஒரு ப்ராடக்ட் கொடுக்குறோம், இன்னைக்கு வந்து எவ்வளோ நீங்கள் சேல்ஸ் பண்ணுறீங்களோ அதை வச்சு தான் நான் வந்து உங்களோட பெர்மனன்சியை நான் முடிவு பண்ண போகிறேன். நீங்கள் பெர்மனெண்ட்டாக இருக்கிறீங்களா இல்லையான்னு நான் அப்போ தான் முடிவு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு டார்கெட் கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு அப்புறம் வந்து அடுத்த நாள் வந்து கேட்குறாங்க, நீ எவ்வளோப்பா சேல் பண்ண? சார் நான் இன்னைக்கு வந்து 1000 சேல் பண்ணேன் சார் அப்படின்றாரு. ஓகே சூப்பர்ப்பா. அடுத்த ஆள் கேட்குறாரு, சார் நான் வந்து 2500 ரூபாய்க்கு சேல் பண்ணேன் சார். சூப்பர்ப்பா அப்படின்னாங்க. 3ஆவது ஆள் கேட்குறாங்க, நீ எவ்வளோப்பா சேல் பண்ண? அவர் வந்து சார் நான் வந்து 75,000 ரூபாய்க்கு விற்றேன் சார் அப்படின்னே. 75,000 ரூபாய்க்கு எப்படிப்பா விற்ற அப்படின்னு கேட்குறாங்க. அவர் வந்து சொல்கிறாரு, நீ எத்தனை கஸ்டமர்ப்பா பார்த்த அப்படின்னோடனே, சார் நான் ஒரே ஒரு கஸ்டமர் தான் சார் பார்த்தேன். ஒரே ஒரு கஸ்டமர் தான் பார்த்தியா? ஒரே ஒரு கஸ்டமர் பார்த்து 75,000 ரூபாய்க்கு எப்படிப்பா விற்ற அப்படின்னதுக்கு அந்த அவர் வந்து கதை சொல்கிறார். என்ன சொன்னார்னா, சார் ஒருத்தர் வந்தார். வந்தப்போ நான் வந்து அவருக்கு மீன் பார்த்துட்டு மீன் வாங்க போனார். நான் மீன் வாங்கும்போது எப்படிங்க நீங்கள் மீனை மட்டும் வாங்கிட்டு போவீங்க, அதுக்கான தொட்டியெல்லாம் வாங்கினீங்கன்னா தானே நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். அவர் வந்து தொட்டி நல்ல தொட்டியாக பார்த்து எடுத்தார். அப்புறம் அதுக்குள்ளே வைக்கிற டெக்கரேஷன் ஜாமான்லாம் சொன்னேன், அது எல்லாமே இந்த பெபிள்ஸு, அந்த ஏரேட்டர், அது எல்லாமே வாங்கிட்டாரு. மீன்லேயே 2-3 வெரைட்டி சொன்னேன், அது வாங்கினாரு. அப்புறம் நான் வந்து சொன்னேன், சார் ஏன் நீங்கள் வந்து மீன் மட்டும் வாங்கிட்டு போகிறீங்க? நீங்கள் வந்து மீன் பிடிச்சிங்கன்னா தானே சார் நல்லது. உங்களுக்கு மீன் பிடிச்சா உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ரிலீவராக இருக்கும்ல, நீங்கள் ஏன் அதை ட்ரை பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன். சரி நான் ஒரு தூண்டில் வாங்கினாரு. தூண்டில் வாங்கிட்டு பக்கெட்டு அது இது எல்லாமே வாங்கிட்டு போனார். அதுக்கப்புறம் நான் கேட்டேன், சார் நீங்கள் பக்கெட் மட்டும் வாங்கி எப்படி சார் தூண்டில் மட்டும் வாங்கி என்ன பண்ண? நீங்கள் கடலுக்குள்ளே போய் பிடிச்சா தானே நல்லா இருக்கணும்னு. ஆமாம்ல, கடலுக்குள்ளே போய் பிடிச்சா நல்லாயிருக்கும். அப்போ கடலுக்குள்ளே போகிறதுக்கு நான் வந்து போட்டு சஜஸ்ட் பண்ணேன். அவர் போட்டும் வாங்கிட்டாரு. அதனால் நான் வந்து 75,000 ரூபாய்க்கு விற்றேன் அப்படின்னோடனே, பரவாயில்லையப்பா, ஒரு மீன் வாங்க வந்தவருக்கு நீ எப்படிப்பா இவ்வளோ விற்ற அப்படின்னோடனே, அவர் இல்லை சார் அவர் மீனெல்லாம் வாங்க வரல, அப்புறம் எதுக்குப்பா வந்தாருன்னு கேட்டாங்க. அவர் சொன்னாலாம், சார் நான் வந்து டீ குடிக்க போனப்போ அவரும் வந்து டீ குடிக்க வந்தார். நான் சும்மா பேசிட்டு இருக்கோம். சொன்னார், ஒரே தலைவலியாக இருக்குங்க, அதனால தாங்க நான் டீ குடிக்க வந்தேன் அப்படின்னாரு. நான் சொன்னேன், ஏன் சார் தலைவலியாக இருக்குன்னு சொல்லிட்டு ஏன் சார் டீ குடிக்க வந்தீங்கன்னு. கீழே ஒரே டென்ஷன்ப்பா, ஒரே ஸ்ட்ரெஸ்ஸாகவே இருக்குது, இந்த ஸ்ட்ரெஸ்ஸை போக்குறதுக்கு தான்ப்பா எனக்கு இந்த ஸ்ட்ரெஸ்னால் தான்ப்பா எனக்கு தலைவலினோன்னே. அப்போ நான் சொன்னேன், சார் ஸ்ட்ரெஸ் நிறையா இருந்தது அப்படின்னா வீட்டில் ஒரு மீன் தொட்டி வைங்க சார், வாழ்க்கையில் ஸ்ட்ரெஸ்ஸே இருக்காது. இந்த மீன் அங்கேயும் ஓடிட்டு இருக்குல்ல சார், அது உட்காந்து ஒரு 10 நிமிஷம் பார்த்தீங்கன்னாவே உங்கள் ஸ்ட்ரெஸ்ஸே இருக்காதுன்னு சொன்னேன். அவர் வந்து மீன் தொட்டி வாங்க வந்து நான் கூப்பிட்டு நம்ம கடையை கூப்பிட்டு வந்து மீன் தொட்டி வாங்க சொன்னேன். அவர் மீன் தொட்டியை வந்து வாங்க வரும்போது தான் இதெல்லாம் நடந்து நான் கடைசியில் கப்பலே விற்றுட்டேன் அப்படின்னோடனே, போட்டை விற்றுட்டேன் அப்படின்னோடனே இவங்கெல்லாம் ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. நம்ம வாழ்க்கையில் நம்ம வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைன்னு நினைக்கிறோம், நம்மளை சுற்றி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த கதையோட கன்க்ளூஷன். உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாழ்க்கை எத்தனை அழகானது என்பதை குடும்பம் நமக்கு காட்டுகிறது. இல்லறம் எத்தனை இன்பமானது என்பதை தாம்பத்தியம் நமக்கு உணர்த்துகிறது. முதலில் வாழ்வை ரசிக்கின்ற பண்பு வேண்டும், ஏனெனில் ரசனை தான் நம் வாழ்விற்கு சுவையூட்டுகிறது. குடும்பத்தின் மகிழ்ச்சி நம் கையில் தான் இருக்கிறது. இந்த உண்மை சிலர் உணர்வதே இல்லை. அற்ப விஷயங்கள் எல்லாம் சண்டை போட்டு வீட்டையே சிலர் போர்க்களமாக்கி விடுகிறார்கள். அப்படியே நாளும் பொழுதும் போராடி கொண்டிருப்பதில் என்ன மகிழ்ச்சி? தேவையற்ற வாக்குவாதங்களும் விட்டு கொடுக்காத பிடிவாதங்களும் வீட்டை நரகமாக்கிவிடும். அன்பான வார்த்தைகளே இல்லத்தை சொர்க்கமாக்கும். கனிவாக பேசும் கணவன் மனைவி இடையே சண்டைகள் வருவதில்லை. அவர்களின் வார்த்தைகள் ஒருபோதும் காயப்படுத்துவதில்லை. ஒருவரை ஒருவர் மதிக்கின்ற குடும்பத்தில் தான் சமத்துவம் இருக்கும், சந்தோஷம் பெருகும். அப்படிப்பட்ட குடும்பங்களில் பிறக்கின்ற பிள்ளைகள் நல்ல பண்புகளுடனும் வளர்வார்கள். கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, இனிமையான வார்த்தைகளே பேசுங்கள். வெளியிடங்களில் மற்றும் அலுவலகத்தில் எல்லோரிடமும் சிரித்து சிரித்து பேசிவிட்டு வீட்டிற்குள் நுழையும் போது முகத்தில் இறுக்கத்தையும் பேச்சில் கடுகடுப்பையும் காட்டாதீர்கள். அது உங்கள் வாழ்விற்கு நீங்களே செய்கின்ற துரோகம்.
குடும்பம் என்றால் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். அப்பொழுது பதற்றம் அடைய வேண்டாம். இருவரும் அமர்ந்து நிதானமாக பேசுங்கள். பிரச்சனைகள் காணாமல் போய்விடும். அதை விட்டுவிட்டு மூன்றாம் நபரிடம் உங்கள் வீட்டு பிரச்சனைகளை பேசாதீர்கள். உங்களை சுற்றி இருப்பவர்கள் தங்கள் காதுகளை தீட்டிக் கொண்டு ஆவலாய் கேட்பார்கள். உங்கள் குடும்பத்தை 2 துண்டாக என்ன யோசனைகள் தர முடியுமா அதையெல்லாம் தருவார்கள். அப்படித்தான் பல குடும்பங்கள் சின்ன பின்னமாகி சிதைந்து போகின்றன. ஜாக்கிரதையாக இருங்கள். உங்கள் குடும்பத்தை அதிகமாக நேசியுங்கள். அதுதான் மிகப்பெரிய பலம். குடும்பத்தை நேசிக்கிறவர்கள் தான் உலகத்தை நேசிக்க முடியும். உலகத்தை நேசிப்பவர்கள் தான் நல்ல உறவுகளை உருவாக்க முடியும். குடும்பம், நண்பர்கள் என்று கண்டவர்களையும் சேர்த்து கொள்ளாதீர்கள். முன்பின் அறியாதவர்களை வீட்டிற்கு வரவழைக்காதீர்கள். பேசுவதை மட்டுமே வைத்து யாரையும் நல்லவர்கள் என்றும் நம்பிவிடாதீர்கள். அப்படிப்பட்டவர்களால் கணவன் மனைவி உறவில் விரிசல் ஏற்பட்டு பல குடும்பங்கள் தரைமட்டமாகி போய்கொண்டிருக்கின்றன. உங்கள் குடும்பத்தில் நிம்மதிக்கு கேடு விளைவிக்கக்கூடிய எந்த விஷயத்தையும் அனுமதிக்காதீர்கள். குடும்ப வாழ்வை கொண்டாடுங்கள். தாம்பத்திய சுகத்தை இணைந்து அனுபவியுங்கள். ஒருவருக்கொருவர் உண்மை உள்ளவராய் இருங்கள். உங்கள் இல்லறம் செழிக்கும். வாழ்வில் இன்பங்கள் தழைக்கும். இது நந்தகுமார் நாமக்கல்ல இருந்து அமைச்சிருக்காங்க. அதுதான் உங்களுக்கு படித்தேன். தேங்க்யூ.